தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குத்தளத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கட்டுநாயக்க விமான நிலையம் சென்று திரும்பிய வாகனம் விபத்து, 12 பேர் படுகாயம். யாழ்ப்பாணத்தில் தீயில் எரிந்த விற்பனை நிலையம். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் மரணம் விசாரணையில் புதிய திருப்பம். மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி கொழும்பில் வெடித்த போராட்டம். பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை. தொடர்பென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அந்த நிறுவனங்களின் தலைவர்களை பெயரிடுமாறு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 50% அதிகமான வாக்குகளை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களை வென்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் என அதன் தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் பல உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடித்துள்ளது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் சில சுயேட்சை குழுக்களும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இருப்பினும் பல உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த கட்சிகளால் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியவில்லை. இதற்கிடையில் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடுத்த சில நாட்களில் வர்த்தமானியில் பெயர் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்படவுள்ள பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறித்து எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள் தொடர்பிலும் ஆராய்ந்த பின்னர் நியமிக்கப்பட வேண்டிய பெண் பிரதிநிதிகள் குறித்தும் அறிவிக்கப்படவுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியால் தனது வாக்குத்தளத்தை அதிகரிக்க முடிந்துள்ளது என கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பின்னர் அவர் நேற்று ஊடகவியலாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஒரு தீர்க்கமான சக்தியாகவும் ஐக்கிய தேசிய கட்சி மாறியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எங்களால் ஒரு வாக்குத்தளத்தை அடைய முடிந்துள்ளதுடன் மேலும் பிற எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றவும் நாங்கள் தயாராக உள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியால் தனது வாக்குத்தளத்தை அதிகரிக்க முடிந்துள்ளதுடன் சில உள்ளாட்சி அமைப்புகளிலும் நாங்கள் ஒரு தீர்க்கமான சக்தியாக மாறிவிட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பலட்டுவ நுழைவாயிலுக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 12 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மாத்தறை அக்குரிஷ பிரதான சாலையில் இன்று காலை பயணித்த வேன் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கு அருகில் வீதியின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கொள்கலன் லோரியின் பின்புறத்தில் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் வேனில் பயணித்த 12 பேர் காயமடைந்த நிலையில் மாத்தறை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வேனில் பயணித்தவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் அவர்கள் மாத்தறை முளட்டியான பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஆம்புலன்ஸ்கள் மூலம் விபத்தில் காயமடைந்தவர்களை விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உள்ளூர்வாசிகளும் போலீசாரும் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி நகர பகுதியில் உள்ள அழகு சாதன விற்பனை நிலையம் ஒன்று எரிந்து சேதமாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை மின் ஒழுக்கு காரணமாக இடம்பெற்றுள்ளது. விற்பனை நிலையத்தை பூட்டுவதற்கு உரிமையாளர் முயற்சி செய்த பொழுது திடீரென விற்பனை நிலையத்தின் பின்பகுதியில் ஏற்பட்ட மின் ஒழுக்கு வேகமாக பரவியது. புகை வருவதை கண்ணுற்ற அயல் கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயினை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனமும் விரைந்து வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டது. சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
சப்ரகமு பல்கலைக்கழக மாணவனின் திடீர் மரணம் தொடர்பில் விடயங்களை ஆராய்வதற்காக மூவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அறிக்கையை விரைவாக கையளிக்குமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்தர் தெரிவித்துள்ளார். சப்ரகமு பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப விஞ்ஞான பீடத்தின் 2ஆம் வருட மாணவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவர் உள்ளிட்ட தொழில்நுட்ப விஞ்ஞான பீடத்தின் மாணவர்களுக்கு தற்பொழுது இணையவழி ஊடாகவே கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அதற்கமைய அந்த மாணவருக்கு பல்கலைக்கழகத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்கவில்லை எனவும் உபவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் குறித்த மாணவன் கடந்த 26ஆம் தேதி பல்கலைக்கழகத்துக்கு வந்துள்ளதாகவும் 27ஆம் தேதி பல்கலைக்கழக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்றுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த மாணவனுக்கு பல்கலைக்கழகத்துக்குள் தங்குமிட வசதி வழங்கப்படாவிட்டாலும் அவர் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியிலேயே தங்கியுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இதனிடையே குறித்த திடீர் மரணம் பகடிவதை காரணமாக இடம்பெற்றுள்ளதாக சந்தேகம் காணப்படுவதாகவும் தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமையவே போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பகடிவதை குற்றவியல் குற்றம் என்பதனால் அவ்வாறான விடயம் இடம்பெற்றுள்ளதாக உறுதிப்படுத்தப்படுமாயின் அதனுடன் தொடர்புபட்ட நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் இதன்போது தெரிவித்துள்ளனர். பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிய பின்னர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தன் உயிரை மாய்த்து கொண்ட மாணவி அம்ஷியின் மரணத்துக்கு நீதி கோரி மற்றொரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி முன்பாக தற்பொழுது நடத்தப்படும் மக்கள் போராட்டம் வலுவடைந்துள்ளது. அதிபரை வெளியே வா, அதிபரை கைது செய், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், கைது செய், கைது செய், கெட்டவனை கைது செய், சங்கரனை கைது செய், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பிய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரின் புகைப்படத்துக்கு செருப்பால் அடித்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் பாடசாலைக்கு முன்னால் உள்ள போக்குவரத்து பாதை தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்று வழி போக்குவரத்துக்காக வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் நாட்டின் ஏனைய இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய, ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, பொலனறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பனிமூட்டமாக நிறைந்து காணப்படும். இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.